வெண்டைக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 10 வெண்டைக்காய், 10 வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, மல்லித்தழை, 2 தக்காளி, 1 வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் 1/2 மூடி தேங்காய், ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்து, அப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு இந்த வெண்டைக்காயை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமாவே நம்ம மீதி இருக்கிற தக்காளி, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய கூட இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட சின்ன துண்டு புளி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேங்காய் வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் வந்து எப்போவுமே முத்திருச்சுன்னா கீழே போடாமல் இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும்.